ஹாய் வணக்கம். வெல்கம் டு செல்லை கிரேசி பார்ட் 3. ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு 2 எபிசோடில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, ஃபஸ்ட் எபிசோடில் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்துருப்போம். ஸோ எந்தெந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணால் நம்மளோட பிஸ்னஸ் வந்து பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்போம். அதே மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜிக்ஸும் பேசியிருந்திருப்போம். இனிஷியலாக ஸ்டார்ட் ஆகிற நிறைய பிஸ்னஸ் வந்து ஏன் சீக்கிரமே வந்து ஃபெயில் ஆகுது அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்போம். பார்ட் 2ல் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, திங்க் லைக் பில்லியனர். ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக வந்து நீங்கள் எப்படி ஒரு பில்லியனர் மாதிரி திங்க் பண்ணி அந்த பிஸ்னஸை வந்து நீங்கள் ரன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருப்போம். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய டாஸ்க் இருக்கலாம். அஸ் அ பிஸ்னஸ் ஓனராக மல்டிபிள் டாஸ்கில் நீங்கள் இன்வால்வ் ஆகிருப்பீங்க. பட் அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஒரு ஆளாக பண்ண முடியும் அப்படின்னா பண்ண முடியாது. முக்கியமான விஷயங்களை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு மற்ற விஷயங்களை வந்து நீங்கள் ஒரு 80% ஆஃப் ஒர்க்கை வந்து நீங்கள் டெலிகேட் பண்ணால் தான் அந்த பிஸ்னஸை வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ரூல் தான் வந்து 80-20 ரூல் நம்ம பார்த்துருப்போம். பெர் ஹவர் வேல்யூ வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிற மாதிரி நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம். ஸோ உங்களோட டைமை வந்து எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா தான் அது. ஃபைனலாக வந்து ஒரு ஆக்ஷன் ஷீட்டும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருப்பேன் பார்ட் 2ல். ஸோ இன்கேஸ் நீங்கள் அதை மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பார்ட் 3க்குள்ளே போகலாம். டைட்டிலே பார்த்தீங்கன்னா செல் லைக் கிரேசி தான். ஸோ இதில் ஒரு பிஸ்னஸ் ஓனரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பற்றி தான் மெயினாக பார்க்க போகிறோம். ஏன் வந்து மார்க்கெட்டிங் வந்து முக்கியமானது, ஒரு பிஸ்னஸ் ஓனராக என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, அதில் வந்து ஏன் மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப முக்கியமானது, உங்களோட மைண்ட் செட் வந்து எப்படி இருக்கணும், ஸோ நீங்கள் என்னென்னலாம் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருக்கும் ஒரு பிஸ்னஸ் ஓனராக அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம அந்த எபிசோடில் பார்ப்போம். ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அஸ் அ பிஸ்னஸ் ஓனராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். லைக் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டு, கஸ்டமர் சப்போர்ட்டு, ஆப்ரேஷன்ஸ், அக்கௌண்டிங், மார்க்கெட்டிங், இந்த மாதிரி மல்டிபிள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். இதில் முக்கியமான குரூஷியலான ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் தான். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு எம்ப்ளாயியாக இருக்கப்ப நீங்கள் வந்து உங்களோட ஸ்கில் செட் வந்து வேறு மாதிரி இருக்கும். சின்ன ஏரியாவில் மட்டும்தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணுவீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் வந்து ரொம்ப நல்ல எக்ஸ்பர்ட்டாக மாறியிருப்பீங்க. அதே வந்து நான் ஒரு எம்ப்ளாயி டு ஒரு ஆண்டர்ப்ரனராக மாறுறேன் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்துடும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் உங்கள் எக்ஸ்பர்ட்டை, உங்கள் டேலண்ட்டை மட்டும் நீங்கள் நம்ப முடியாது. எல்லா ஆப்ரேஷன்ஸையும் வந்து நீங்கள் தான் பண்ணணும். ஸோ அப்படி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு சூப்பரான டீம் அமைஞ்சிருக்கலாம். நீங்கள் வந்து அந்த பிஸ்னஸை பற்றி ரொம்ப பேஷனேட்டாக இருக்கலாம். அதில் உங்களுக்கு ப்ராடக்ட்டோ சர்வீஸோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மார்க்கெட்டை விட பெட்டராகவே இருந்திருக்கலாம். பட் இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு அந்த மார்க்கெட்டிங் ஏரியா வந்து வீக்காக இருக்குது, இல்லை நியூ கஸ்டமர்ஸ் வந்து உள்ளே வர்றது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கேஷ் ஃப்ளோ வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ கேஷ் ஃப்ளோ அஃபெக்ட் ஆச்சுன்னா உங்கள் கம்பெனியோட ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே ஸ்லோ டவுன் ஆகும். ஸோ இப்போ இந்த ஃப்ளோ கரெக்டாக இருக்கணும், உங்களோட பிஸ்னஸ் வந்து க்ரோ ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஏரியா வந்து மார்க்கெட்டிங் தான். அந்த ஏரியாவை நீங்கள் எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் அந்த பிஸ்னஸ் வந்து பெட்டராக இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேக்கர் வந்து ஒரு பேக்கிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவார். ஒரு இன்ஜினியர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுவார். அதே மாதிரி ஒரு டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளினிக் ஸ்டார்ட் பண்ணுவார் தனியாக வந்து. ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்டீஸாக இருப்பாங்க. பட் அந்த டேலண்ட்டை மட்டும் வச்சு அவங்க வந்து ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ண முடிஞ்சுன்னா அந்த டேலண்ட்டை மட்டுமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருமா, கை கொடுத்துருமான்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் டவுட்டு தான். உங்களுக்கு வந்து டேலண்ட் இருக்குது, பட் அந்த டேலண்ட்டை வந்து எப்படி சேல் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் ஓனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆப்ஷனல் அப்படிங்கிற மாதிரி கிடையாது, ஒரு மேண்டட்டரியான டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஓகே, மார்க்கெட்டிங் மேண்டட்டரின்னு சொல்லிட்டோம். ஸோ எனக்கு வந்து மார்க்கெட்டிங் தெரியாது, ஐ ஹாவ் சம் டேலண்ட் இன் சம் ஏரியா. ஓகே ஃபைன், அதை வந்து நான் மானிட்டைஸ் பண்ணணும்னு பார்க்குறேன். பட் எனக்கு மார்க்கெட்டிங் தெரியாதுங்கிறதுனால நான் ஒரு டீமை வச்சு ரன் பண்ணலாம், தட்ஸ் ஃபைன். பட் அந்த டீமை வந்து நீங்கள் எஜுகேட் பண்ணி உங்களோட அப்ஜெக்டிவை அவங்களுக்கு புரிய வச்சு அதை நீங்கள் வந்து அந்த ப்ராடக்ட்டோ சர்வீஸோ வந்து நீங்கள் சேல் பண்ணணும். ஸோ அப்படின்னா நீங்கள் வந்து மார்க்கெட்டிங்கில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ எல்லாருமே வந்து மார்க்கெட்டிங்கில் வந்து புலியாக இருப்பாங்களா அப்படின்னா, இல்லைனா எல்லாருக்குமே இன்பார்ன் டேலண்ட்டாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கண்டிப்பாக இருக்காது. அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து நீங்கள் மார்க்கெட்டிங் வந்து லேர்ன் பண்ணி தான் ஆகணும். இதுக்கு வந்து நம்ம ஆத்தரோட ஸ்டோரியை எடுத்துக்குவோம். நம்ம ஆத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைல்டுஹுட்லேயே வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அவங்க அம்மா, எல்டர் சிஸ்டர் அண்ட் இவர். ஸோ அவங்க அம்மா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேஃபே வச்சுருக்காங்க. கேஃபே வந்து சின்ன கேஃபே தான். சைல்டுஹுட்டில் ஸ்கூலிங் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க அம்மாவுக்கு அங்கே கேஃபேல என்னென்ன ஹெல்ப் பண்ணணுமோ பண்ணி முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு போயிடுவார். இதுதான் ரெகுலராக வந்து நடந்துகிட்ருக்கு. பட் அந்த வருமானம் வந்து பெருசாக ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல. அவங்க சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து அவங்க அம்மா தான் எல்லாமே வந்து அவங்க மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க கஷ்டப்பட்டு. அந்த டைமில் இவருக்கு என்ன தோணியிருக்கு அப்படின்னா, சரி நம்ம அம்மாவுக்கு வந்து ஏதாவது சம்திங் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டென்ஷன் இருந்திருக்கு.
ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு பார்ட் டைம் ஜாப் வந்து போயிருந்திருக்காரு. அந்த பார்ட் டைம் ஜாபில் பார்த்தீங்க அப்படின்னா 1 ஹவருக்கு $2.50 தான். நீங்கள் ஈவன் 8 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணாலுமே அந்த அமௌண்ட் வந்து பெருசாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது, மினிமம் அமௌண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்ச நாள் ஓடியிருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அதுவும் பத்தலை அப்படிங்கிறனால என்ன பண்ணியிருக்காருன்னா வீக்கெண்டு வந்து மவுத் ஆர்கன் எடுத்துகிட்டு அவர் பேசாமல் ரோட்டுக்கு போயிடுவார். போயிட்டு அவர் பேசாமல் ஒரு 4 to 5 ஹவர்ஸ் வாட்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு $80 வந்து அவருக்கு கிடச்சிருந்துருக்கு. அங்கே பழைய பார்ட் டைம் ஜாபில் என்ன ஏர்ன் பண்ணாரோ அது ஒரு 2 டேஸில் ஏர்ன் பண்ணுறதை இங்கே ஒரு 5 ஹவர்ஸ்லேயே வந்து அவர் ஈஸியாக ஏர்ன் பண்ணிட்டார். இது வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸ்டில் வந்து அவருக்கு இன்னும் வந்து பெட்டராக பண்ணணும், சம்திங் அவர் ஏர்னிங் வந்து கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆல்வேஸ் அந்த தாட் வந்து இருந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு. சமூகம் வந்து ஓரளவுக்கு ஸ்கூலிங் முடிச்சிட்டார். அவர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மார்க்கெட்டிங் ஜாபில் வந்து ஜாயின் பண்ணுறாரு. அந்த இடத்துல என்ன பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து மெயின் ஃபோக்கஸ் வந்து சேல்ஸ் தான். ஸோ எவ்ரிடே வந்து அவர் 600 கோல்டு கால்ஸ் பண்ணணும். என்ன மாதிரி கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர்கிட்ட இருந்து எம்டி கேட்ரேஜை வாங்கி அதை ரீஃபில் பண்ணி மறுபடியும் அவங்களுக்கு கொடுக்குறது. அந்த கஸ்டமர்ஸ்க்கு வந்து 600 கால்ஸ் வந்து டெய்லி பண்ணி முடிஞ்ச அளவுக்கு அந்த கன்வர்ஷன் வந்து அதிகமாக்கணும். பட் இவர் வந்து இனிஷியலாக வந்து அந்தளவுக்கு வெல்வெஸ்ட்டாக இல்லை மார்க்கெட்டிங்கில். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காருன்னா இவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்திருக்கு கம்பேரிட்டிவ்லி வித் அதர்ஸ். ஒரு தடவை பிஸ்னஸ் ஓனர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு தடவை கூப்பிட்டு பேசுகிறாரு. ஸோ இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, 1 வீக் உங்களுக்கு டைம் தரேன், முடிஞ்ச அளவுக்கு இதை பெட்டராக கொண்டு வாங்க, இல்லைன்னா கொஞ்சம் யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அன்னைக்கு போய் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஃபுல்லாக அனலைஸ் பண்ணியிருக்காரு. நம்ம என்னென்ன மாதிரி தப்பு பண்ணுறோம், எங்கே கேப் இருக்குது, ஸோ என்ன பண்ணால் இந்த சேல்ஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ணி அடுத்த நாளில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ ஓவர் தி பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கால்ஸ் வந்து ரொம்ப குவாலிட்டியான கால்ஸாக கன்வர்ஷன்ஸ் நிறையா நடந்திருக்கு. அது மற்றவங்கள விட பார்த்தீங்கன்னா இவர் வந்து சேல்ஸ் வந்து பெட்டராகவே பண்ணியிருக்காரு. அந்த இடத்துல அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்பார்ன் டேலண்ட் கிடையாது. ஸோ அவர் தான் ஹார்ட் ஒர்க் பண்ணி எந்தெந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணால் அந்த சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது அவர் ஃபுல் ஹார்ட் ஒர்க் அப்ளை பண்ணி தான் அந்த விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு இருக்காரு. இந்த ஸ்டோரி என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களில் பெட்டராக இருப்பாங்க. பட் எசென்ஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படின்னு வர்றப்ப பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மார்க்கெட்டிங்கிறது எசென்ஷியலாக கற்றுக்க வேண்டிய விஷயம். ஸோ அதில் ஆல்வேஸ் லேர்னிங்ஸ் இருந்துகிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மார்க்கெட்டிங் வந்து கற்றுக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. அது ஈஸியான விஷயம் கிடையாது, கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம டிசைட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதை ஒர்க் பண்ணுறதுக்கு தயாராகிட்டோம். இப்போ இந்த மாதிரி போகிறப்ப நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும்? எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ணுறப்ப தான் 1000 பிரச்சனைகள் வரும். நம்மளை செய்ய விடாமல் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் நிறையா இருக்கும். ஸோ நெகட்டிவ் தாட்ஸ் வரலாம், நெகட்டிவ் ஃபீட்பேக் வரலாம், டைம்ஸ் அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கலாம், நம்ம லேர்னிங் கர்வ் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் நிறையா இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ஓவர் கம் பண்ணி தான் நீங்கள் அந்த ஒரு விஷயத்தை வந்து லேர்ன் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். இன்னொன்று ஒரு பெரிய விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்னல் ஃபேக்டர். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மைண்ட் செட்டை. ஸோ என்ன தான் நம்ம எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸை நம்மளோட வில் பவரை யூஸ் பண்ணி நம்ம அதை ஒதுக்கி வச்சாலுமே ஸோ நம்ம மைண்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது தான் பெரிய விஷயம். ஆல்வேஸ் உங்கள் கூட இருக்க மைண்ட் வந்து நம்மளை எப்பயுமே வந்து ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும். இது நம்மளால் முடியுமா முடியாதா, ஒரு ஃபியர் ஃபேக்டர் இருக்கும். இது எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும், இதை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியுமா முடியாதா, இதில் ஃபெயிலியர்ஸ் வந்துச்சுன்னா நமக்கு என்ன இம்பேக்ட் இருக்கும், இந்த மாதிரி 1000 கொஸ்டின்ஸ் வந்து ஒரு நல்ல விஷயமோ பெரிய விஷயமோ பண்ணுறப்ப வந்து கண்டிப்பாக இது வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ இதை எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வில் பவர் வச்சு தான் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஒரு பெரிய விஷயம் முக்கியமான விஷயத்த பண்ணுறப்ப உங்களோட ஒய் வந்து பெருசாக இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து ஹவு அப்படிங்கிறது ஈஸியாக இருக்கும். சின்ன எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஜிம்முக்கு போகணுன்னு வச்சுக்கோங்க. ஸோ நியூ இயர் ரெசல்யூஷன் நம்ம காமனாக பார்க்குறது பார்த்திங்கன்னா நியூ இயர் ரெசல்யூஷன் நிறைய எடுப்போம் நம்ம அந்த இயர் ஸ்டார்டிங்கில். அதில் அதை ஏன் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் காரணம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் பெருசாக இருக்கும், ஒரு சில விஷயங்கள் சின்னதாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் ஜிம்முக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிறேன் அப்படின்னா அது என்ன பர்பஸ்க்காக ஜிம்முக்கு போகிறோம், நியூ இயர் வந்திருக்கு நான் புதுசாக ஒரு ரெசல்யூஷன் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சாதாரண காரணத்துக்காக நான் ஜிம்முக்கு போனேன் அப்படின்னா அது வந்து லாங் டர்மாக கண்டினியூ ஆகாது. நான் ஃபஸ்ட்டு 1 வீக் வந்து நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அது குறைஞ்சிரும். அடுத்து ஒரு 1 மந்த் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஜிம்முங்கிற ஒன்றே மறந்துடும் நமக்கு. ஸோ இதே வந்து இன்னொரு ரீசனுக்காக போகிறோம். எக்ஸாம்பிள் உங்களுக்கு பாடியில் ஏதோ சம் ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்க. ஸோ டாக்டர்கிட்ட போகிறீங்க, உங்கள் உடம்புல வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்குது, ஸோ நீங்கள் நிறையா ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருன்னா
அப்போ நீங்கள் வீட்டில் தூங்குவீங்களா? தூங்க மாட்டீங்க இல்லையா? ஸோ கண்டிப்பாக இதை ஒர்க் அவுட் பண்ணால் தான் நமக்கு ஹெல்த்துக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணிடுவீங்க. ஸோ அந்த காரணம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போ எப்படி பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கணும் அப்படிங்கிற ரீசன் பெருசாக இருக்கிறதுனால அதை நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஈஸியாக வர ஆரம்பிச்சிடும். அது வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் இதை பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் வராது. ஸோ அதனால தான் அவங்களோட ஒய் வந்து பெருசாக இருந்துச்சு அப்படின்னா ஹவ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். யூ ஹாவ் டு ஹேவ் அ டீப் ஹங்கர் ஃபார் சக்ஸஸ். ஸோ நான் சும்மா சாதாரணமாக ஒரு கேஷுவலாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த ஒரு விஷயம் வந்து பெருசாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகாது. ஸோ உங்களுக்கு வந்து அந்த டீப் டிசைர் இருக்கணும். ஸோ இதை நான் இந்த இடத்துல இந்த விஷயத்த நான் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு பேர்னிங் டிசைர் இருந்தால் மட்டும்தான் அந்த விஷயத்தை வந்து நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களோட டேலண்ட்டை மட்டும் பத்தாது. ஸோ டேலண்ட்டோட அடிஷ்னலாக நீங்கள் அதுக்கு தேவையான என்ன விஷயங்கள் கற்றுக்கணுமோ ஆல்வேஸ் அதை கற்றுக்கிட்டு நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, நீங்கள் எந்த இடத்துக்கு போக விரும்புகிறீங்க அப்படிங்கிறத அதை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதும் அப்படின்னா ஸோ இந்த பேர்னிங் டிசைர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வேணால் ஒரு சின்ன ஸ்டோரி வச்சுப்போம். எப்போவுமே 2 ஆண்டர்ப்ரனர்ஸ் இருக்காங்க, எக்ஸ் ஒய் அப்படிங்கிற மாதிரி வச்சுப்போம். ஸோ எக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி வந்து ஒரு 8 மணிக்கு எந்திரிக்கிறாரு. எல்லாம் கிளம்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு ஒரு 10 மணிக்கு ஆஃபீஸ் போகிறாரு. போனோடனே ஒரு மணி நேரம் பார்த்தீங்கன்னா முக்கியமான இமெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணுறாரு. அடுத்து ஒரு சில மீட்டிங்ஸ் இருக்குது, கிளையண்ட் கால்ஸு, அதுக்கப்புறம் லஞ்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் வந்து ஒரு சில முக்கியமான மீட்டிங்ஸு அண்ட் டிஸ்கஷன்ஸு, ஈவினிங் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. ஸோ அப்புறம் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. இதுதான் பார்த்தீங்கன்னா அவரோட ரெகுலர் ஆக்டிவிட்டி. இதில் அவரோட ப்ரொடக்டிவ் ஹவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மினிமலாக இருக்கும். ஸோ ஏன்னா அவங்களுக்கு அந்த டைம் ஸ்பேனே கம்மி, ஆஃபீஸ் ஹவர்ஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. இதே ஆண்டர்ப்ரனர் ஒய் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். ஸோ அவர் வந்து ஏர்லி மார்னிங் 4 o'clock டெய்லி எழுந்திரிச்சிட்றாரு. ஸோ ஒரு மெடிடேஷன், ஜிம்முக்கு போகிறாரு. ஒரு 7 to 8 o'clockலாம் வந்து ஆஃபீஸ் போயிடுறாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு 8 to 10 o'clock அவன் வந்து பவர் பேக்டாக எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் என்ன முக்கியமான அன்னைக்கு டாஸ்க்கோ அதை வந்து ஹைலி ப்ரொடக்டிவாக அந்த டாஸ்க் வந்து பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு, அதுக்கப்புறம் முக்கியமான மெயில் செக் பண்ணுறாரு. ஸோ தென் மீட்டிங்ஸு, கிளைண்ட் கால்ஸு, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு 2-3 ஹவர்ஸ் வந்து ப்ரொடக்டிவாக எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாமல் அவரோட ஒர்க்கை மட்டும் பார்க்குறாரு. அண்ட் தென் ஈவினிங் வந்து ஃபேமிலி வீட்டுக்கு கிளம்பிடுறாரு, ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த கம்யூட்டேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் டு ஹோமு, ஹோம் டு ஆஃபீஸ், இந்த கம்யூட்டேஷன்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஆடியோ புக்ஸ் கேட்கலாம், இல்லை அந்த அவரோட ஸ்கில்ஸை வந்து ஷார்ப்பன் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை எல்லாமே பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் ஆண்டர்ப்ரனர் ஒய்யோட பிஹேவியர். ஸோ இப்போ இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்க, எக்ஸ் அண்ட் ஒய் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸை விட ஒய் பார்த்தீங்கன்னா ஒரு 2x 5x ஸ்பீடில் வந்து அவர் ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பார் அவரோட பிஸ்னஸ் ஜேர்னி. ஸோ இவரோட காம்படிட்டர்ஸையும் பார்த்தீங்கன்னா ஸோ இவரோட கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருப்பாங்க. மேபி எக்ஸ் அண்ட் ஒய்யை நீங்கள் காம்படிட்டராக வச்சா கூட எக்ஸை விட ஒய் வந்து மல்டிபிள் டைம்ஸ் ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ மற்றவங்களோட அவர் வந்து அவரோட ஜேர்னி, ஒய்யோட ஜேர்னி பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாக கேட்சப் பண்ண முடியாது, ஹைலி ப்ரொடக்டிவாக இருப்பார். ஸோ இது வந்து சாதாரண விஷயமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் 4 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு 5 மணிக்கு எந்திரிக்கிறவா இருந்தால் 4 மணிக்கு எந்திரிச்சிடலாம் ஈஸியாக. ஸோ இதே நீங்கள் டெய்லி 8 மணிக்கு எந்திரிக்கிறவா இருந்து அப்படிங்கன்னா டெய்லி 4 மணிக்கு எந்திரிக்கணுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஸோ ஒரு 4 நாள் வந்து நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு எந்திரிப்பீங்க. அடுத்த 5ஆவது நாள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மைண்டு வந்து லேசாக அவங்கள்டே சொல்லும், எதுக்கு கஷ்டப்பட்டு எந்திரிக்கணும், இன்றைக்கி ஒரு நாள் தூங்கிடலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன மைண்ட் வாய்ஸ் கேட்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் குறைஞ்சிரும். ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சது 5 ஆயிரும், மறுபடியும் 6 ஆயிரும். ஸோ அடுத்த ஒரு 2 நாள் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலாமே அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ஒரு மைண்ட் வாய்ஸ் கேட்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களை வந்து பண்ண விடாமல் உங்களோட மைண்ட் வாய்ஸ் வந்து உங்களோட தடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து நீங்கள் எந்த ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணணுன்னாலும் அதுக்கு வந்து வில் பவர் வேணும் அப்படிங்கிறது. கண்டிப்பாக சில விஷயங்கள் கஷ்டமாக தான் இருக்கும், பட் அதை வந்து நீங்கள் கொஞ்ச நாள் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உங்களோட பிஹேவியராகவே மாறிடும். ஸோ அது வந்து ஒரு கஷ்டப்பட்டு பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்காது. ஓகே, ஸோ இதுதான் ஹார்ட் ஒர்க்கோட இம்பார்ட்டன்ஸ். ஃபைன், நான் ஹார்ட் ஒர்க் போடுறதுக்கு ரெடியாக இருக்கேன், பட் அதுக்கு அடுத்து அதோட இம்பேக்ட்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு ஹாவ் சம் சாக்ரிஃபைசஸ். ஸோ அது என்ன சாக்ரிஃபைசஸ்? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் எக்ஸை விட பார்த்தீங்கன்னா ஒய் வந்து ரொம்ப ப்ரொடக்டிவாக அவருக்கு என்ன மெயினாக ஃபோக்கஸ் வேணுமோ அந்த விஷயங்களை மட்டும் அவர் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கார். அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக அவரை சுற்றி இருக்க சரௌண்டிங்ஸ் வந்து
அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இது நாள் வரைக்கும் வந்து நான் ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸோடு ஆல்வேஸ் சுற்றிக்கிட்டு இருக்கேன். நான் ரொம்ப பிஸ்னஸ் வந்து ரொம்ப கேஷுவலாக ஒரு நாள் நான் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன் அப்படின்னா, ஸோ சம்டைம்ஸ் நான் வந்து பிஸ்னஸ் வந்து இன்னும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் வந்து கொஞ்சம் கட் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி சாக்ரிஃபைசஸ் வந்து நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் நோ சொல்ல வேண்டி இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் கண்டிப்பாக நோ சொல்லி தான் ஆகணும். ஸோ இந்த சாக்ரிஃபைசஸ்லாம் பண்ணாமல், நீங்கள் ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணாமல் நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்லேயோ இல்லைனா உங்களோட கோல்ஸை வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியாது. பட் இது ஒன்ஸ் இது உங்கள் பிஹேவியராக மாறிடுச்சு அப்படின்னா அந்த ஜேர்னி வந்து கண்டிப்பாக வந்து என்ஜாயபுளாக இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் தான் வந்து ஆத்தர் வந்து மெயின் ஃபோக்கஸாக இந்த சாப்டரில் சொல்கிறாரு. அடுத்த ஒரு சூப்பரான சாப்டரில் மீட் பண்ணுவோம். அன்டில் தென், பை ஃப்ரம் சதீஷ். தேங்க்யூ.